யோகா, ஆசனா, பிராணாயாமா, தியானம் இந்த மாதிரி மெத்தடுகள்லாம் நம்ம பண்ணும்பொழுது நம்ம உடம்பில் வந்து இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி, ஆக்சிஜன் சப்ளை ஜாஸ்தியாகுது. சாப்பிடும் உணவுகள் நல்லா ஜீரணமாகி சக்தி கிடைக்கிறது. பாடி வந்து ஹீட் பண்ணுறதுக்கு உண்டான பயிற்சி கபால்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. கபால்பதி அப்படின்னாக்கா கிளன்சிங், ஒன் ஆஃப் த கிளன்சிங் டெக்னிக். இப்போ சுத்தப்படுத்துதல் மைண்டு, பிரெயினு மைண்டை க்ளீன் பண்ணுறது. அப்புறம் லங்ஸில் வந்து 3 பார்ட் இருக்குது. அப்பர், மிடில், லோயர் அப்படின்னு ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் 2 பார்ட் இருக்குது, லோப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த தேர்ட் பார்ட் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுல ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும், அது பண்ணலாம். பட் நார்மலாக வந்து யோகாவில் வந்து பிராணாயாமம் இருக்குது. தட் பார்ட் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். இது பண்ணும்பொழுது டாக்ஸின்ஸ், ஹார்ம்ஃபுல் வைரஸ், பாக்டீரியாஸ் இதெல்லாம் வெளியேறும். அதுக்குண்டான பயிற்சி பாருங்கள். ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு சிட் லைக் திஸ், சின் முத்ரா, ப்ரீத் அவுட் ஃபோர்ஸ்லி. ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். 20, 30, 40, 100 வரைக்கும் பண்ணலாம். ஸ்டார்ட். ப்ரீத் அவுட் ஃபோர்ஸ்லி, கபால்பதி. Stop to go inside when you breathe out forcefully. ஓகே, இது மாதிரி 20, 30, 40, 50, 100 வரைக்கும் பண்ணலாம். அப்புறம் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது பாடி வந்து ஹீட் ஆகுது. பாடி ஹீட் ஆச்சுனாலே நம்ம த்ரோட்டில் வந்து இந்த வைரஸ், பாக்டீரியாஸ் வந்து அது இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அது இது ஒன் ஆஃப் த ப்ராக்டிஸ். ஓகேவா?